தலைமுறைகள் இருந்தது என்பதை எவரும் மறுக்க முடியாது. சிற்றரசாக இருந்த சோழ நாட்டை பேரரசாக உயர்த்த வித்திட்ட மாமன்னன் விஜயாலய சோழன். அந்த சோழன் சிறந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு முன்னதாக அவரது அமைச்சரவை சகாக்களை எல்லாம் அழைத்து சிறந்த பேரரசை உருவாக்குவதற்கு தேவை சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதுதான். அந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு பல்வேறு தொழில் முதலீடுகளை இருக்க வேண்டும், பல்வேறு திட்டங்களை வருவாய் பெருக்கத்திற்கு ஈடுபடுத்த வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி செயல்படுத்தியதன் விளைவுதான் சோழ பேரரசு மாபெரும் வெற்றியை பெற்றது என்பது வரலாறு. அப்படி தமிழகத்தை ஆண்ட முப்பெரும் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்களின் மொத்த உருவமாய் இன்று வீற்றிருக்கின்ற மக்கள் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளுக்கு இலக்காக $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்கும் இலட்சிய பயணத்திற்கான முன்னோட்டமான ஒரு நிதிநிலை அறிக்கையை, வேளாண் நிதிநிலை அறிக்கையை இங்கே படைத்தளிக்க எளியவர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பள்ளி மாணவர்களை, இளம் தலைமுறையினரை பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வர முதலில் சைக்கிள் திட்டம். இந்த சைக்கிள் திட்டத்திற்கு நிதி எப்போதுமே ஒரு திட்டத்தை தீட்டும் போது அதன் பயனை தான் பார்க்கணும். அந்த பயனிற்காக செலவிடப்படும் தொகை, அதற்காக நாம் பெறும் கடன் எல்லாம் சமூக நல திட்டங்களில் தான் வருகிறது என்று மதிப்பிற்குரிய அனுபவம் வாய்ந்த முன்னாள் அமைச்சர்கள், அண்ணன்கள் இங்கே தெரிவித்தார்கள். அதை போலத்தான் வழங்கப்படுகின்ற சைக்கிள் என்பது வழங்கப்பட்ட பிறகு, பெற்ற பிறகு அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். ஆனால் அதனை மறு சுழற்சியில திரும்ப போய் நம்ம ரீவைண்டிங் பண்ணி அந்த சைக்கிளை ஓட்டுகின்ற ஒரு நிலை கடந்த காலங்களில் இருந்துச்சு. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த 3000 மதிப்பிலான சைக்கிளை கொடுப்பதற்கு பதிலாக 8000 வரையிலான ஒரு மதிப்புள்ள சைக்கிளை பாதுகாப்பு கவசத்தோட, வாட்டர் பாட்டிலோட வழங்குகின்ற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு முதலமைச்சர்கள் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கிறது, இந்த அண்ணன் தலைமையிலான அரசுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால அந்த சைக்கிள் திட்டத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் வரவேற்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல ஒரு நாட்டின் எதிர்காலம் ஒரு தாயின் கருவறையிலே பிறக்கிறது. அந்த தாயின் கருவறையிலே இருக்கிற சேய் செம்மையோடு வளர வேண்டும். அடிப்படையிலே அவர்களுக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும். அந்த போதிய ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. அதற்காக தான் தாய் கேர் என்கிற திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் தற்போது நமது அரசு சுமார் மிக சிறப்பான திட்டத்தை வழங்கி இருக்கிறது. அதே போல ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம், இந்த விளையாட்டு திட்டம் ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு, பெருகிவிட்ட அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்திற்கென்று இன்றைக்கு முழு தேவைகளை கருத்தில் கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள், அது 50 கோடி ரூபாயில வழங்கப்படும் என்று அடுத்த தலைமுறைகளை சீர்மைப்படுத்துவதற்கு, செழுமைப்படுத்துவதற்காக விளையாட்டிலே கவனம் செலுத்தும் பொழுது
கவனச்சிதைவு இல்லாமல் தங்களுடைய பயணத்தை தொடர்றதுக்கு சிறப்பான திட்டம். அதை போலவே தங்க மோதிரம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் உண்மையிலேயே இன்றைக்கு தங்க விலை ஏறி இருக்கிற சூழல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நகைகள் போட்டு பார்க்கறதுல 2 நிமிஷம் நகைகள் போட்டு பார்க்கறதுல ஒவ்வொரு தாய்க்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். இந்த தங்க மோதிரத்தை போடும் பொழுது அந்த குழந்தை அதிர்ஷ்ட குழந்தைன்னு பேடுபடுது. அந்த குழந்தையின் தாய் அதிர்ஷ்டக்கார பொண்ணுமா, நாம குண்டுமணி தங்கம் வாங்க கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கும் பொழுது பிறந்த உடனே இந்த குழந்தை ஒரு தங்க மோதிரத்தை வாங்கி கொண்டு பிறக்குது என்று ஊர்ல பேசக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தாட். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்க எண்ணற்ற பல திட்டங்கள், இது அனைத்திற்கும் போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை, போதிய நிதி ஒதுக்கப்படல அப்படின்னு இன்றைக்கு பேசுகின்ற நம்முடைய மூத்த சகோதரர்கள்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கும் இந்த நிதி ஆதாரங்களை வருவாயை பெருக்குவதற்குரிய வழிமுறைகளை செய்ய வேண்டியதற்கான ஆகப்பூர்வ சிறந்த ஏற்பாடுகளை நம்ம அரசு ஒரு குழு அமைத்து செய்ய போகுது. அதே போல இந்த ஆட்சி கசிவு ஆட்சி என்று சகோதரர்கள் இங்கே வெளிப்படுத்தினாங்க. இது கசிவு ஆட்சி இல்ல, அரசுக்கு வர வேண்டிய நேரடி வருவாய்களை கசிய விட்டதை தடுத்த ஆட்சி அண்ணன் தளபதியின் ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு அண்ணன் தளபதி மக்களின் முதல்வர் அவர்களின் ஆட்சி. அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்வோம் என்று எடுத்த முடிவை சகோதரர்கள் நாம எக்காரணத்தை கொண்டும் கர்நாடகாவிடம் மண்டியிடுவதற்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அதுக்கு பேரு மண்டியிடுவது அல்ல, சண்டித்தனம் செய்யாமல் சாதனை படைப்பதற்கு சமூக தீர்வுக்கும் முயலணும். அதுதான் அது முதலமைச்சரின் முயற்சி. அதே போல சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கான அர்ப்பணிப்புணர்வோடு மிக சிறப்பாக இந்த ஆட்சியை வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் தமிழகத்து தலைவர்களில் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள், இவர்களை போன்றவர்கள் எல்லாம் மக்களின் மனங்களிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு தமிழகமே விஜய் அண்ணா விஜய் அண்ணா என்று மறுபடியும் ஒரு அண்ணாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அண்ணா தந்த மறுமலர்ச்சி ஆட்சியை, அண்ணா தந்த புத்துணர்வு ஆட்சியை, அண்ணா விரும்பிய ஆட்சியை, அண்ணா அவர்கள் அடித்தளத்து மக்களுக்காக உருவாக்கிய ஆட்சியை தொடர்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கின்ற விஜய் அண்ணா அவர்களே, உங்களைத்தான் இந்த தமிழகம் நம்பிக்கொண்டிருக்கிறது, உங்களை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய நல்லாட்சியிலே தமிழகம் சிறந்த மாநிலமாக, இந்தியாவுக்கு வழிகாட்டும் மாநிலமாக பேசப்படும். அந்த இந்தியாவிற்கே பேசப்படக்கூடிய நேரத்திலே உலக அரசியலே உங்களை உற்று நோக்கும் என்பதை சொல்லி இந்த பேரவையிலே எனக்கு வாய்ப்பளித்த பேரவை தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து மீண்டும் எனது தொகுதியின் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பேரவை தலைவர்களுக்கு வழங்குகிறேன். 10-15க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருக்கிறது. எனது தஞ்சை மாவட்டத்திற்கே நாங்க 2 பேர் தான் வெற்றி பெற்று இருக்கிறோம். ஆகவே தஞ்சை மாவட்டத்திற்கு நிரம்ப செய்ய வேண்டிய அனைத்து திட்டங்களை தீட்டி தர வேண்டும். அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு எங்கள் மண்ணின் மைந்தர், இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் பெயரில் தமது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்ததை போல இயற்கை வேளாண் கல்லூரி அமைக்கப்படும் என்று அறிவித்த இந்த பட்ஜெட்டில் அதை கொண்டு வந்து செயல்படுத்திய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மண்ணின் மைந்தனாக நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.